சேம்பாக்கம் மண்டல குழு தலைவர் பதவி நீக்கம் ரத்து. சென்னை பெருநகர மாநகராட்சியின் 189வது வார்டு கவுன்சிலர் பாபு, 5வது வார்டு கவுன்சிலர் KP சொக்கலிங்கம், தாம்பரம் மாநகராட்சி 40வது வார்டு கவுன்சிலரும் மண்டல குழு தலைவருமான ஜெயபிரதீப், உசிலம்பட்டி நகராட்சி தலைவரும் 11வது வார்டு கவுன்சிலருமான சகுந்தலா ஆகியோர் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த உத்தரவை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் பிறப்பித்தார். இந்த உத்தரவுகளை எதிர்த்து 4 பேரும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை நீதிபதி என் மாலா விசாரித்தார். அப்போது மனுதாரர்கள் சார்பில் மூத்த வக்கீல் டி மோகன், வக்கீல் டி செல்வம் உள்ளிட்டோர் ஆஜராகி பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக விளக்கம் கேட்டு அனுப்பிய நோட்டீஸுக்கு விரிவான பதிலை மனுதாரர்கள் அனுப்பியுள்ளனர். அவற்றை அதிகாரிகள் பரிசீலிக்கவில்லை. தன்னிச்சையாக பதவி நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு சட்டப்படி இல்லை, எனவே அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் அனுப்பிய நோட்டீஸ்களுக்கு மனுதாரர்கள் அளித்த பதிலை எந்த காரணமும் தெரிவிக்காமல் அரசு நிராகரித்துள்ளது. அதனால் இவர்கள் 4 பேரையும் பதவி நீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்கிறேன் என்றும், மனுதாரர்கள் தரப்பு விளக்கமளிக்க அவகாசம் வழங்கி அவர்களது விளக்கத்தை பரிசீலித்து சட்டப்படி 4 வாரத்திற்குள் தகுந்த உத்தரவை நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் பிறப்பிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளார்.